As a CSI presbyter, I greet you all Christian friends, comrades and listeners in the matchless name of Lord Jesus Christ and invite you to my YouTube channel Miracle Center Ministry from Coimbatore, Tamil Nadu, South India. Let us pray. My dear Heavenly Father, I praise you, Elohim, the Creator God. I exalt you, El Shaddai, the God Almighty. I magnify you, Lord, my Savior. I do worship you, my Lord, Alpha and Omega. I pray for the grace, mercy and blessings to be showered on us during this useful time of meditation of your precious word, my Lord, my Redeemer. In the glorious name of Yeshua Messiah, I pray. Amen. Towards introduction, let us read some Bible verses and then meditate on 3 connected points with examples from Litany and some songs. Today's topic for meditation: Isaac. The word Isaac is mentioned 116 times in King James Version Bible. In Hebrew, the word Isaac. In Greek, the word Isaac. In Latin, the word Isaac. Introduction. Genesis 17:19. Abraham's son named Isaac. Genesis 21:5. Abraham 100 years old when Isaac was born. Genesis 22:2. God asked Abraham to give Isaac as burnt offering in Mount Moriah. One song. இயேசு என்னை கைவிட மாட்டார், கடும் புயல் வரினும் பெருங்காற்று வீசினும் இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட்டதில்லை, கடும் புயல் வந்தது பெருங்காற்று வீசிட்டு இயேசு என்னை கைவிட்டதில்லை. இயேசு என்னை கைவிட மாட்டார், கடும் புயல் வரினும் பெருங்காற்று வீசினும் இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட்டதில்லை, கடும் புயல் வந்தது பெருங்காற்று வீசிட்டு இயேசு என்னை கைவிட்டதில்லை. The first point for meditation. Genesis 17:19. Abraham's son named Isaac. Genesis 24:14. ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எலியேசர் ஒரு ஜெபம் பண்ணுகிறார். பெண் பார்க்க ஈசாக்குக்கு அவன் புறப்படுகிறான். ஒரு கிணற்றருகே ஒரு பெண் தண்ணீர் எறித்துக் கொண்டிருக்கிறார். அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். எலியேசர், ஆண்டவரே, எனக்கும் ஒட்டகத்திற்கும் தண்ணீர் அந்த பெண் மண்டு கொடுத்தால் அவளே நீர் தெரிந்து கொண்ட பெண் என்று அறிந்து கொள்வேன் என்று ஜெபிக்கிறான். பக்கத்தில் போய் தண்ணீர் கேட்கிறான். அப்பொழுது அந்த பெண் பெயர் ரெபேக்கா. நான் உமக்கு தண்ணீர் கொடுப்பேன், உன் ஒட்டகத்திற்கும் உமது ஒட்டகத்திற்கும் வார்ப்பேன் என்று சொல்லி அவள் தண்ணீர் வார்க்கிறாள். அந்த ஒட்டகம்தான் ரெபேக்காளை சுமந்து கொண்டு ஈசாக்கிடம் கொண்டு சென்றது. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்ததே ஆசீர்வதிப்பாரே. யாக்கோபை ஆசீர்வதித்ததே ஆசீர்வதிப்பாரே. யாபேசை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. The second point for meditation. Genesis 17:5.
100 years old when Isaac was born. Genesis 26:12 ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு விளைச்சலை அறுவடை செய்தான். ஏனெனில் ஈசாக்கு கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருந்தார். Another song. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயந்து ஒளிகளில் நடக்கின்ற நீ பயந்திடுவார். ஆக்கியவா உழைப்பின் பலனை நீ உண்பது நிச்சயம் நிச்சயமே. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். The third point, final point, the last point for meditation. Genesis 22:2, God asked Abraham to give his son Isaac as burnt offering in Mount Moriah. Genesis 24:63, மாலை நேர வேளையில் தியானம் பண்ண ஈசாக்கு வந்து கொண்டிருந்தான். ஈசாக்கு தியானம் பண்ணுகிற வேளையில் தான் ரெபேக்காளை ஆண்டவர் அவனுக்கு பரிசாக கொடுத்தார். Genesis 24:67, ரெபேக்காளை ஒட்டகம் ஏற்றி வர அவள் எலியேசரிடம் அது யார் என்று கேட்டார். அவர்தான் என் எஜமானன் என்று சொல்லவே அவள் கீழே இறங்கி முக்காடிட்டுக் கொண்டார். ரெபேக்காளை தன் அன்னை சாராள் உடைய மரணத்திற்காக துக்கம் அனுசரித்துக் கொண்டிருந்த ஈசாக்கு ரெபேக்காளை அன்னையினுடைய கூடாரத்தில் தனது மனைவியாக ஏற்றுக்கொண்டார். Another song. நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவன் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவன் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவன் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவன் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். We have come to the conclusion portion. Let us say the concluding prayer. Our Heavenly Father, we seek today for the devotion and meditation on the word Isaac. We also thank you for your blessings on this day. Please continue to guide us and bless us every day. In the precious name of Yehoshua Messiah we pray. Amen. Let us meet again next week for meditation of another word from the Holy Bible. In the meantime, I greet you and wish you all Chau Watau, which means have a new blessed week ahead. Amen.